கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, வாங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விசை ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்விலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால மூடுங்கப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரங்களா இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னையும் அந்த பரிசுத்தாவியினால நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏதோ கடமைக்காக வந்தோம், ஆண்டவரை துதித்தோம், பாடினோம், போனோம் என்பது அல்ல. பலன் பெற்றவர்களா இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லணும். ஆண்டவரே உம்முடைய பலத்தினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால நம்ம போனோம்னா தோற்று போவாங்க. நம்முடைய பலன் ஒன்றுக்கும் உதவாது, நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நம்ம எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அந்த நிறைவான தேவன் நம்மத்தில் இறங்கி வருவாரானால் நம்மை கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. நிறைவானவரே என்னை நிரப்புங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. அல்லேலூயா. நிறைவானவரே, நிறைவே நீர் வாருமே. எல்லாரும் 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 கேளுங்க. அந்த ஆவியானவர் என்னை நிரப்புவாரானா எல்லா பலவீனங்களும் மாறும், குறைவுகள் மாறும். அல்லேலூயா. வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்தரம் போன்ற வாழ்க்கையா இருக்கலாம், வட்டாந்தரையான வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் செழிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, செழிக்கும். இந்த காலை நேரத்துல திரும்ப ஒரு விசை, வனாந்திரம் பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வந்தால் எல்லாம் மாறும் அப்பா. என் கண்ணீர் மாறும் ஆண்டவரே, என்னுடைய வேதனைகள் மாறும் ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் மாறும் ஆண்டவரே.
என்னுடைய சமாதான குறைவுகளை நீர் மாற்றுவீர். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, வாங்கப்பா, என் குறைவுகளை மாற்றுங்கப்பா, என் கண்ணீரை மாற்றுங்கப்பா, என்னுடைய அங்கலாய்ப்புகளை மாற்றுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தர போன்ற வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போன சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஓ, thank you Lord. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா, எங்களோடு கூட இருக்கிறீர். நிறைவானவரே, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, உன்னுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். பலவீனம் பலமாய் மாறப்போகிறது, குறைவுகள் நிறைவாய் மாறப்போகிறது. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே. இந்த நேரத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய பலத்தினால இடை கட்டுகிறார். திரும்ப ஒரு விஷயம் சொல்லுங்க, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா, நீர் வந்தா ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் மாறும்பா. எல்லாரும் சொல்லுங்க, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 10வது வசனம். அருமையானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் இந்த வசனத்தை சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையினாலே என்னை சந்திப்பார். அருமையானவர்களே, அவர் நம்முடைய வாழ்விலே நம்மை சந்திக்கிற தேவன் என்று சொல்லி நாம் இந்த மாதத்திலே சிந்திக்கிறோம். இந்த 1ஆம் தேதி இந்த வசனத்தை குறித்து, வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது,
ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர் என்று பார்த்தோம். அவர் சந்திக்கிறது எதற்காக என்று நாம் பார்ப்போமானால், முதல்ல யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர். 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே யோசேப்பு தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நிச்சயமாய், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, எதற்காக? சிறையிருப்பை மாற்றுவதற்காக. 400 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு சிறைப்பட்டு வேதனையோடு இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு உன்னதமான தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஆண்டவர் இந்த ஜனங்களை சந்திக்கிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 3வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னை சந்திக்கிறார். எப்படி? எதற்காக? மேன்மையான நன்மைகளை நமக்கு தரும்படியாய் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் ஏன் நம்மை சந்திக்கிறார் என்று பார்க்கும்போது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுடைய பஞ்சத்தை மாற்றி ஆண்டவர் அவர்களுக்கு செழிப்பை தருகிறார் என்று சொல்லி நாம் கடந்த 1ஆம் தேதி சிந்தித்தோம். அருமையானவர்களே, வேதம் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். கொஞ்சம் சிரிச்ச முகமாக தான் சொல்லுங்களேன். நீங்க முறைச்சிக்கிட்டு சொல்றத பார்த்தா அவங்க பயந்துருவாங்க. எதுக்கோ வந்து சந்திக்கிறார் போல, அடி பின்னி எடுத்துருவார் போல அப்படின்னு பயப்படுற மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலே அதை தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். நம்மை சந்திக்கிற கர்த்தர், அவர் நம்மை சந்தித்தால் என்ன நடக்கும், இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அவர் நம்மை சந்தித்தால், அவர் நம்மை வந்து பார்த்தால், அல்லேலூயா, அவர் நம்மை வந்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு 3 காரியங்களை இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த வைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் மோசையோடு பேசி கொண்டிருக்கிறார். சீனாய் மலையில மோசே 40 நாள் ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கிறான். அங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை அவனிடத்தில் பேசுகிறார். அதிலே ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் இருக்க வேண்டிய ஒவ்வொரு பனிமுட்டுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது இந்த பகுதியில் நாம் பார்க்கிற இந்த 25ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால், கிருபாசனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு கற்றுத்தருகிறார். என்ன மரத்தில் செய்யணும், என்ன அளவில் செய்யணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிருபாசனத்தில் இருந்து நான் உன்னை சந்திப்பேன். அல்லேலூயா. அந்த கிருபாசனம் என்பது என்ன? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் பார்க்கிறோம். அது அந்த கிருபாசனத்துக்கு பக்கத்தில் போகணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அது இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே போக முடியும். ஆனால் கிருபாசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ எல்லா இடமும் கிருபாசனம் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் கிருபாசனம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாம்
அவருடைய கிருபாசனத்தை நெருங்கி சேர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த கிருபாசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை சந்திப்பேன். எதற்காக சந்திப்பேன்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் மோசேயை சந்திப்பேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய அல்லது வாழ வேண்டிய அல்லது பேச வேண்டிய அல்லது சாப்பிட வேண்டிய அல்லது அவருடைய எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்கிறதை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உன்னை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மோசே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்ற அவருடைய வார்த்தைகளை வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கட்டளைகள், நியாய பிரமாணங்கள். இந்த நியாய பிரமாணங்கள் இன்றைக்கும் அந்த யூதர்களால் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மோசே சொன்ன அந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், அவன் தலைவன் ஆயிட்டான். இப்போ தலைவனான யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய மாத்திரம் என்ன பண்ணு, கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மோசே எங்கிருந்து அந்த நியாய பிரமாணத்தை பெற்றார்? தன்னை சந்திக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் ஒரு கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவதற்கு, உன்னை போதிக்க நான் உன்னை சந்திக்க இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எதை செய்யணும்னு தெரியல, திகைத்து நிற்கும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்? நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை போதித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்தால், அடுத்தது சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமா? நீ போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய ஆலோசனையை பெறாமல் போய் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரத்தனமாக பண்ணியிருக்கிற அப்படின்வாங்க. அல்லது நம்மளை சொல்லிக்குவோம், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, எனக்கு இது புரியாமல் போயிடுச்சு, இப்படி நடக்கும்னு தெரியாது சொல்கிறோம் இல்லையா? அதற்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவருடைய அந்த பிரமாணத்தை, அவர் சொல்லித் தருகிற காரியத்தை நாம் கவனமாய் கேட்டு நடக்கணும். அது சொல்லுகிறது முதல்ல என்ன? போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். 8வது வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எல்லா வழியிலும் வெற்றியை பெறுவாய். எதெல்லாம் நீ செய்ய போகிறாயோ செய்கிறாயோ அத்தனை காரியத்திலும் உன் வாழ்க்கையில் என்ன உண்டு? வெற்றி உண்டு. எப்போ தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீ அவருடைய கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை கை கொண்டு நடந்து அதை எப்போதும் தியானித்து கொண்டிருக்கணும். அப்போ 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஒன்று,
நம்மை சந்திக்க வருகிற ஆண்டவரை நாம் சந்திக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஒருத்தரை கேட்டேன், ஐயா ஜெபம் பண்ணீங்களா? அவர் சொன்னார், ஏங்கய்யா ஜெபம் பண்ணுறது, ரொம்ப வேலையா, வேலைக்கு போயிட்டு வந்தா டயர்டாயிடுது, காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லையா. சகோதரிகளை கேட்டு பாருங்க, எனக்கு எங்கேயா நேரம் இருக்குது, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை போடணும், அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், எவ்வளோ வேலை. நைட்டு படுக்கிறதுக்கே 11 மணி 12 மணி ஆகுது, காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு திரும்ப வேலை ஆரம்பிக்கணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, இதுக்கு நடுவில் கொஞ்ச நேரத்தை யாருக்கு கொடுங்க? கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திப்பார். அப்போ அவர் என்னை தேடி வர்றாரு. நல்லா கவனிங்க, என்னை தேடி வருகிற ஆண்டவர் நான் இருக்கிறேனான்னு பார்க்கும்போது நான் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தேடி வர்றீங்க, பாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு வர்றீங்க, நான் அந்த நேரம் இல்லை. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயா இந்த நேரம் வீட்டில் தான் இருப்பார், போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் நான் இல்லை. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இருப்பாருன்னு வந்தோம், இல்லையே இவரை நம்பி வந்துட்டுமே, இனிமேல் வரும்போது கேட்டுட்டு தான் வரணும் போல அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை 2வது 3வது முறையும் அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஆள்கிட்ட போய் பிரயோஜனம் கிடையாதுங்க, போக வேண்டியதில்லை, வேற யாரையாவது பார்ப்போம் அப்படின்னு கிளம்பிடுவீங்க. ஒருவேளை அதே நிலையில் ஆண்டவரும் நீங்களும் இருந்தீங்கன்னா, அவர் தேடி வரும்போது நம்ம அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பெரிய என்ன சொல்கிறது பிஸி ஷெட்யூலில் இருக்கிறோம். ஆண்டவர் 1 முறை வர்றாரு, 2 முறை வர்றாரு, 3வது முறை என்ன பண்ணுவார்? அவங்க பாவம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும்னு அவர் அமைதியாக உட்கார்ந்துட்டாருன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 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 காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குப்பா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு, உன் கூட நான் பேசணும், உன் கூட நான் நடக்கணும், உன்னோடு கூட என்னுடைய ஆலோசனைகளை சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை நல்வழி நடத்த நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவியான்னு கேட்குறார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு அருமையான, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு அப்பாவும் மகளும் டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வாக்கிங் போவாங்களாம். இது ஃபாரினில் நடந்தது. வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது அப்பாவும் மகளும் மனவிட்டு பேசுவாங்க. 2 பேரும் அந்த வாக்கிங் போகிற நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அவங்களுக்கு சந்தோஷமான நேரம். அப்பா தன் மகளோட பேசுவார், தன்னுடைய மனதில் உள்ளதெல்லாம் சொல்லுவார். அதே போல் தன்னுடைய மனதில் உள்ளதான் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. 2 பேரும் சந்தோஷமாய் நடந்து போவாங்க. ஒரு நாள் திடீர்னு சொல்லி இந்த மகள் அப்பாவை பார்த்து சொன்ன, அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா, நீங்கள் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டா. 2வது நாள் பார்த்தாரு, 2வது நாளும் அவள் அப்படி தான் சொன்னா, 3வது நாளும் அப்படி தான் சொன்னா. அதன் பிறகு அப்பா நினச்சார், சரி பரவாயில்ல, மகளுக்கு முடியல போல, அவள் வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவர் தனியாக போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் வந்ததும் இந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வந்த மகள் அவருக்கு ஒரு அருமையான ஸ்வெட்டர் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தா. அந்த ஸ்வெட்டரை வாங்கி பார்க்குறாரு, அது அவ்வளவு அருமையாக இருக்குது, அருமையான ஸ்வெட்டர். அப்பா கேட்டார், என்னம்மா எங்கேருந்து வாங்கின இதை அப்படின்னு கேட்டார். அவள் சொன்னா, இல்லைப்பா, உங்களுக்காக என் கைப்பட நானே செஞ்சு கொண்டு வந்தது. அப்பா கேட்டார், உனக்கு நேரம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவள் சொன்னா, டெய்லி நம்ம வாக்கிங் போவோம்ல, அந்த நேரம் கொஞ்ச நாளாக நான் உங்கள் கூட வரலை, அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, உங்களுக்கு இந்த ஸ்வெட்டரை பின்னப்பா அப்படின்னா. அப்பா மகளை பார்த்து சொன்னார், நல்லது மகளே, ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு நீ இந்த ஸ்வெட்டரை பின்னுறதுக்கு ஒரு நேரம் எடுத்த தெரியுமா, அந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம். என் மகளோட நான் பேசிக்கொண்டு என்னுடைய மனதில் உள்ள எல்லா பாரங்களையும் பகிர்ந்து கொண்டு என் மகளோடு நான் நடந்த அந்த நேரத்தை நீ திருடிட்டம்மா. அந்த நேரத்தில் எனக்காக எதையோ செய்கிறேன்னு சொல்லி நீ செய்ய ஆரம்பித்து விட்டாய்.
ஆனா இந்த ஷொட்டர் நல்லா தான் இருக்குது. ஆனா இதை விட எனக்கு பிரியமானது என்ன தெரியுமா? நீயும் நானும் ஒன்றாய் இணைந்து அந்த நடந்து போகிற அந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இனிமேல் எக்காரணம் கொண்டோம் இது போல எனக்காக எதையோ செய்யறேன்னு சொல்லிட்டு என் கூட நடந்து வர்ற நேரத்தை நீ எடுத்துறாதேன்னாரா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதான் சொல்றார். நீ நிறைய எனக்காக சாதிக்கணும்னு நினைக்கிற, ஓடணும்னு நினைக்கிற, அதை செய்யணும் இதை செய்யணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஆண்டவரோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுகிற நேரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்வோமா? எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை சந்திக்க வேணும். எதற்காக? உன்னை நான் நல்வழிப்படுத்த, உனக்கு ஆலோசனை தந்து உன்னை வெற்றியாளனாய் நிறுத்த, நீ போகிற இடத்திலெல்லாம் நீ ஞானவானாய் நடக்க உனக்கு நான் ஆலோசனை தந்து நடத்த போகிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் வாசிக்க நேரம் இருக்குதா? ஆண்டவரோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்முடைய மனதை திறந்து அவரோட பேசுறதுக்கு நேரம் இருக்குதா? இல்லைன்னா இன்னையிலிருந்து அந்த நேரத்தை உருவாக்குங்க. ஆண்டவரோடு இணைந்து நடக்கிற அந்த கொஞ்ச நேரம் கர்த்தர் விரும்புகிற நேரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் நீ போகிற வழியெல்லாம் என்ன பண்ண போகிறேன்? வாய்க்க செய்ய போகிறேன். நீ புத்திமானாய் நடக்க போகிறாய். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா இடத்திலும் வெற்றியாளனாய் நிற்பாய். யோசுவா அந்த வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, மோசே செய்ததை விட பெரிய காரியங்களை யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு, நான் உன்னை சந்திக்க வேணும், நான் உன் கூட பேசணும், என்னுடைய ஆலோசனைகளை நான் தரணும், நீ எனக்கு நேரம் ஒதுக்கு. யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறாரோ, அல்லேலூயா, நம்ம செய்யறது இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கப்பா? ஆண்டவரோடு நாம் பேசுகிற நேரம் ஜெபம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம் எது? வேத வாசிப்பு. இது ரெண்டையும் நீங்களும் நானும் தவறாம செய்துட்டோம்னா நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அத்தனையிலும் கர்த்தருடைய ஆலோசனை நம்மோடு இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை வழி விலகி போக செய்யவே மாட்டார். அவர் அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. 2வது, கர்த்தர் என்னை சந்திக்கிறார். எதற்காக என்று நாம் பார்ப்போமானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. யாத்திராகமம் 29:43. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அவர் சந்தித்து அவர் ஆலோசனை தருகிறார். 2வது பார்க்கிறோம், அவர் சந்தித்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவர் இறங்கி வந்து மனிதர்களை சந்திக்கிற அந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? பரிசுத்தமான இடம். எப்படி அது பரிசுத்தமாச்சு அப்படின்னா, ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய மகிமை எங்கே வருகிறதோ அந்த இடம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஜனங்களை அவர்களுடைய அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துறார் முதல்ல. 2வது நீங்க பார்த்தீங்கன்னா 44வது வசனத்துல ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் பரிசுத்தமாக்குவேன். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து ஒரு மனிதனை சந்திக்கும் போது முதல்ல அந்த இடம் பரிசுத்தமாகிறது, 2வது அந்த ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தமாகிறது, 3வது பலிபீடம் பரிசுத்தமாகிறது, 4வது அந்த இடத்துல நடக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்து.
பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இருக்கிற இடத்துல எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதெல்லாம் பரிசுத்தம் தெரியுமா? இடம் பரிசுத்தம், ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தம், பலிபீடம் பரிசுத்தம், ஆசாரியர்கள் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆசாரியர்கள்னா யாரு? யாரு? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா, பாஸ்டர் தான். பழிய தூக்கி எவன் மேலேயாவது போட்டுட்டு எக்கடாவது கெட்டு போடா நீ நாசமா போன்னு அனுப்புற மாதிரியே இருக்குது. யார் ஆசாரியர்கள்? பேதுருகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமுமாய் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யார் ஆசாரியன்? நாங்கன்னு அர்த்தம். அது தப்பு. இந்த என்ன சொல்றது, கூட்டமா எல்லாரும் போனாங்க மாங்காய் தோப்புக்கு, நானும் போனேன்ற கதையா போகக்கூடாது. யார் ஆசாரியன்? ஆமா. இப்போ ஆண்டவருடைய அந்த சந்திப்பு நடக்கும் போது என் வீடு பரிசுத்தமாகும், என்னுடைய ஜப வாழ்க்கை பரிசுத்தமாகும், என்னுடைய பலிபீடம் கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறது பரிசுத்தமாக இருக்கும். நாலாவது, நானே பரிசுத்தமாயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சந்திக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை சந்திக்க போகிறேன். எதற்காக? உன்னை பரிசுத்தமாக்குவதற்காக. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவராலும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கிறீங்க? அட போயா, முதல் வாரம் திருவிருந்து கொடுப்ப வந்துட்டு சாப்பிட்டு போயிடலான்னு வந்தோம் அப்படின்றீங்களா? எதுக்காக வந்தீங்க? அவரை பார்க்கணுங்க, அவருடைய வல்லமையை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும், அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத நான் பார்க்கணும், எனக்கென்று ஒரு நன்மை வேணும், ஆண்டவரை பார்க்கணும். வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் பார்க்க முடியாது. யார் பார்க்க முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசுத்தம் எங்க இருந்து வரணும்? தானா வராது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் நினைச்சேன்னா அதை விட்டுருவேங்க, நான் நினைச்சேன்னா அந்த தப்பு செய்யாம இருப்பேங்க. ஒருத்தங்கிட்ட அப்படிதான் சொன்னேன், டே தம்பி, டேய் நீ குடிக்கிறடா, நீ ரொம்ப மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, நீ விட்டுரு, ஆண்டவருடைய சமூகத்தில் வா, கடவுளை தேடு, நீ ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிற, பக்கத்தில் தான் இருக்கிற, வந்து உட்கார்ந்துட்டு போடா அப்படின்னு. என்னை பார்த்து அவன் சொன்னான், பாஸ்டர் நீ தான் முதல் ஆள் என்னை இந்த மாதிரி கூப்பிட்டது, நான் அங்கே தான் வந்து மாறணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் நினச்சேன்னா இன்னைக்கே கூட குடிக்கிறத விட்டுருவேன்னா. அப்போ அவன் தெளிவாக தான் இருந்தான். இன்னைக்கே கூட அவனுக்கு அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவன் சுய நீதியில் நிற்கிறார். ஒரு வாரம் பொறுத்து பார்த்தா லுங்கி அவுத்து இப்படி பிடிச்சிக்கின்னு அவன் பாட்டுன்னு தள்ளாடின்னு போகிறான். அவனை ஒன்றுமே கேட்கல. 2 நாள் பொறுத்து கூப்பிட்டேன், இங்கே வாடா. என்ன பாஸ்டர், என்னவோ நான் நினச்சா விட்டுருவேன், நீ விட்டுட்டியான்னு. அந்த சனியை என்னை விட மாட்டேன்தியா. ஃப்ரெண்டுங்க கூட்டின்னு போயிட்டானுங்க. நான் சொன்னேன், இந்த உலகம் உன்னை விடுதலையாக்காது, நண்பர்கள் உன்னை சாபத்துக்குள்ளே தான் கொண்டு போவாங்களே தவிர எந்த நண்பனும் உன்னை வாழ வைக்க மாட்டான். இயேசு மட்டுமே உன்னை வாழ வைக்கிறவர். அப்போ அவர் என்னை சந்தித்தால் அவர் என்னை பரிசுத்தமாக்கி விடுகிறார். வாசி பாருங்க, 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு, அல்லது கொரிந்து திருச்சபைக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றார். 11வது வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. 3 காரியம் செய்யப்படுகிறது. ஒரு ஆண்டவருடைய வல்லமை ஒரு மனிதனை சந்திக்குமானால் இயேசுவின் நாமமும் தேவனுடைய ஆவியும் என்ன பண்ணுகிறது தெரியுமா? ஒரு மனிதனை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது, நீதிமானாக்குகிறது. அல்லேலூயா. தானா ஒருத்தனும் நீதிமானாக முடியாது, தானா ஒருத்தனும் பரிசுத்தமாக முடியாது, தானா ஒருத்தனும் பாவமர கழுவப்பட முடியாது. அல்லேலூயா. நான் செஞ்சிருவேங்க, நான் விட்டுருவேங்க, நான் பார்த்துக்குவேங்க, நான் அப்படிங்க, நான் இப்படிங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆண்டவருடைய நாமமும் அவருடைய ஆவியும் நம்மை கழுவுகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நீதிமான்களாக மாற்றுகிறது. இந்த பவுல் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நீங்களும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? முன்னால வசனத்தை வாசிங்க, 2 வசனம். அந்நியராகிய அநியாயக்காரர். ஆமா, இங்க பவுல் ஒரு பட்டியல் போடுறார், யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பாருங்க, ஒரு லிஸ்ட் போடுறார். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இந்த லிஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுல ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. பவுல் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னால நீங்க உங்களில் சிலர் இப்படி வாழ்ந்திருக்கிறீங்க. எப்படி வாழ்ந்திருக்கிறீங்க? பாவமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து ஆண்டவர் ஒரு சிலரை பிரித்தெடுத்து அவர்களை பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அந்த ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால நம்ம மூதாதையர்களை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் எங்கேயோ கடந்தவங்க இல்லை, படிப்பறிவு இல்லாமல், எந்த நாகரிகமும் இல்லாமல், எந்த மேன்மையும் இல்லாமல், மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. அவங்க ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அவர்களுடைய வழியில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ நமக்கு முன்னால ஒரு கூட்டம் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று சொல்ல முடியும்? நம்ம வார்த்தையில பரிசுத்தமா இருக்கணும், நம்ம நடக்கையில பரிசுத்தமா இருக்கணும், நம்ம வீட்டில் பரிசுத்தமா இருக்கணும். இருக்குதா? ஒரு சிலருக்கு செல்போனில் போட்டு பாருங்களேன். செல்போனை போட்டிங்கன்னா ரிங்டோன் வரும். வயசானதாக இருக்கும், 50 வயசு இல்லை, காடு வா வானோம், வீடு போகணும். போட்டிங்கன்னா ரிங்டோனில் சினிமா பாட்டு வரும், அதுலேயும் லவ் சாங் வரும். எதுக்கு அதை வச்ச? ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஐயா ஃப்ரெண்டுக்காகவா நீ வாழற? வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் செல்ஃபோனில் ரிங்டோன் என்ன இருக்குது?
பாஸ்டர் கூட உட்கார்ந்து இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், ஒரு சிலரை பார்க்கணும், துடிச்சு பிடிச்சி என்னடா இல்லையா, அது ஒன்றும் இல்லையா, அது அது ஒரு ஒரு மாதிரி. அது அப்படிதான் ஒரு பையனை பிடிச்சிட்டேன், குட்ற ரிங்டோன் என்னது, இவனுக்கு வர்ற பாட்டும் அந்த பாட்டு தான் இருக்குது, அந்த பக்கம் கேட்குற பாட்டும் அந்த பாட்டு தான் இருக்குது. ஏன்டா இப்படி வச்சிருக்கிறேன்னு சும்மாயா. நான் கேட்டேன், இதே ஒரு கிறிஸ்தவ பாட்டு நீ வச்சிருந்தீங்கன்னா உனக்கு அந்த பக்கத்துல இருந்து அந்த பாட்டை கேட்குறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நல்ல பையங்க கிறிஸ்தவ பாட்டு வச்சிருக்கிறான். ஒருவேளை உலக மனிதர்கள் உன்னை அற்பமா நினைச்சாலும் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துகிற, அதை மறந்துடாத. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறதுன்னு தெரியுமா, எல்லாமே எனக்குள்ள பரிசுத்தமாகணும். ஒன்று, அந்த வேத வசனம் சொன்னது போல அந்த இடம் பரிசுத்தமானது, ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தமானது, பலிபீடம் பரிசுத்தமானது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசாரியர்களாகிய நீங்களும் நானும் பரிசுத்தமானவர்கள். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்கள் வீட்டில் ஒரு வாரம் தங்க போகிறேன் அப்படின்னாருன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்க, எத்தனை பேர் அறக்குறை மனதோடு ஏற்றுக்குவீங்க, எத்தனை பேர் ஐயோ ஒரு வாரம் தங்க போகிறாரா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஐயா இவர் வந்தார்னா தொடர்ந்து சீரியல் பார்த்துன்னு இருக்கிறேனே, அந்த கண்டினியூட்டி போயிடும். ஒருத்தர் சொல்கிறாங்க, ஐயா பகல்லெல்லாம் டிவி பார்க்க முடியாது, நிறைய வேலை இருக்குதா, 10 மணிக்கு மேலே யூடியூப்பில் போய் அந்த சீரியலை பார்ப்பையா. அப்படி பார்க்கலன்னா உன்னை யார் அடிச்சுது? என்ன நல்ல காரியம் கற்றுக் கொடுத்தான்? அதில் என்ன கற்றுக் கொடுத்தான்? மாமியாருக்கு எப்படி விஷம் வச்சு கொள்வது, மருமகளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, இல்லை நம்ம குடும்பத்துக்கு நம்மளை எப்படி சூனியம் வச்சுக்கிறது, இதானே கற்றுக் கொடுக்குறான். இதை உட்காந்து ஆன்னு பார்க்குறிய, ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்றார். வாசிங்க, 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தம் எப்படி வரும்? என் ஆண்டவர் என்னை சந்திக்கணும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என்னை சந்திங்கப்பா, என்னை எப்படி மாற்றுங்க? பரிசுத்தமாக்குங்க. 3வது, ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன? 59ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் நடக்குது ஆண்டவர் வரும்பொழுது. என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய இந்த சங்கீதம் 1லிருந்து நீங்க வாசி பாருங்க, அவனுடைய எதிராளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து அவன் பேசுகிறான். அப்படிப்பட்ட அந்த எதிராளிகள் இவனுக்கு எதிராய் எழும்பும் பொழுது இதெல்லாம் பார்த்தவன் மனம் பதறி போய் நின்று கொண்டு இப்ப அவன் சொல்றான், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சொல்லிட்டு சந்திப்பார்னு சொல்லிட்டு நிறுத்தல. அடுத்தது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த 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 ஆண்டவர் என்னை சந்தித்தால் எனக்கு எதிராக எழும்புகிற எப்பேர்பட்ட சத்துருவாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த சத்துருவின் நீதி சரி கட்டுதலை நான் பார்க்கும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம யாருக்கு முன்னாலேயும் நின்று சண்டை போடுறதுக்கு நமக்கு தெரியாது. யார் நம்மை
மிரட்டினா கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சில நேரங்களில், ஐயோ எனக்காக யார் பேசுவாங்க, எனக்காக யார் வழக்காடுவாங்க, இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேனே சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு அவர் நீதியை சரி கட்டுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் அநீதி தான், எங்கே பார்த்தாலும் நியாயம் விலை போய் கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனும் நமக்காக வழக்காட போவதில்லை. என் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வழக்காடினால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி என்ன தெரியுமா? சத்துருவை மேற்கொள்வது. அல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி என்ன பகுதி? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாங்க, வேதத்தை வாசிச்சு பாருங்க. 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். அடுத்த பகுதி என்ன சொல்லுது பாருங்க. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக தோற்று போவாங்க இல்ல, சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ரெபெக்காளுடைய சகோதரர்கள் வாழ்த்துறாங்க. வாழ்த்துறது எப்படி வாழ்த்துறாங்க பாருங்க. 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த எதிரியும் உன்னுடையதை சுதந்தரிக்க முடியாது, எதிரியினுடைய காரியத்தை நீ மேற்கொள்வாய். அல்லேலூயா. நம்ம போராட நினைக்கிறோம், போராடாதீங்க, கர்த்தர் போராடுவார். அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் நமக்காக வழக்காடினால் பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சு போகும். நம்ம வழக்காட போனாதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எழும்புதா, நீ சும்மா இரு, வாயை மூடிட்டு அமைதியாரு. நுணலும் தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி எங்கேயோ போகிற பாம்பை கொடகொடா கொடகொடான்னு சத்தம் போட்டு இழுத்துறாதீங்க. நிறைய நேரங்களில் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு முக்கிய காரணமே வாய் தான். என்னது? பேசுங்களேன். ஐயோ, வாயின்னு உடனே அமைதியாயிட்டீங்க போலல்ல, ரொம்ப நல்லவங்க நீங்கள். நம்ம வாயை மூடிட்டு, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் காதும் வச்ச மாதிரி முடிஞ்சு போகும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நீதி சரிகட்டுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:12. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அவங்கள தேடினாலும் கிடைக்காது, அவங்க இருந்த அடையாளமே இல்லாமல் போகும். ஏன் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப யார் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறது? உங்களை சந்திக்க வந்த ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிக்கிட்டார். அவர் சொல்றாரு, மகனே மகளே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா.
இனி பிசாசு சத்துரு யாராவது உங்களுக்கு முன்னால் வந்து நின்னாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அப்பா கையை பிடிச்சிங்க, அப்பா நீங்கள் எனக்கு துணை நிற்கிறீங்க, யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? இல்லை அப்பா கையை பிடிச்சிட்டு லப 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 லபன்னு நம்ம கத்தின்னு இருப்போமா? என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லார், நான் உன்னை சந்திக்க போகிறேன். எதற்காக? உன்னுடைய சத்துருவின் சரி கட்டுதலை காணும்படிக்கு உன்னை நான் நடத்த போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். முதல்ல அவர் என்னை சந்தித்தால் முதல்ல என்ன நடக்கும்? அதான பார்த்தேன், எல்லாம் மறந்து போயிடும். என்ன நடக்கும்? நான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் எனக்கு போதித்து நடத்துவார். ரெண்டாவது, அவர் என்னை சந்தித்தால் என்னுடைய எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தமாக்குவார். மூன்றாவது, அவர் என்னை சந்தித்தால் என் சத்துருவின் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஜெபம் குறைவாக இருந்தா, வேத வாசிப்பு குறைவாக இருந்தா, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உன்னை சந்திக்க வருகிற ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. நான் உன்னை சந்திக்கிறேன், நீ என்னை சந்திக்க வருவாயா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு இங்கிருந்து நீங்கள் போகிறீங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்போதும் எந்த சூழ்நிலையானாலும் உமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் ஜெபம் பண்ணுவேன் சுவாமி, வேதத்தை வாசிப்பேன். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை வெற்றியாளர்களாய் நிறுத்துவார். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றார், நான் சந்திக்க போகிறேன், அந்த இடம் பரிசுத்தமாகும், ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தமாகும், பலிபீடம் பரிசுத்தமாகும், ஆசாரியர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சந்தித்தால் உன்னுடைய எல்லாவற்றையும் நான் பரிசுத்தப்படுத்துவேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில் சாபமான காரியங்கள் இருக்குமானால், பாவமான காரியங்கள் இருக்குமானால், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் பிடித்து கொண்டு என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சுவாமி, இதிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மனுஷங்களுக்காக வாழாதீங்க, கர்த்தருக்காக வாழ பாருங்க. நம்முடைய செல்ஃபோனில் நம்ம என்னென்னலாம் ரிங்டோன் வச்சுருக்கிறோம், என்னென்னலாம் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது ஒருவேளை மனிதர்கள் அல்ல, கர்த்தரே வந்து நம்ம பக்கத்தில் நின்னாருனா அவர் என்ன சொல்லுவார்? இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஒப்பு கொடுப்போமா? அதே போல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்கும் போது என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வீரப்பா. நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கவும், உம்முடைய வேதத்தை வாசிக்கவும், உமக்கு பரிசுத்தமாய் வாழவும் எங்களை நீர் சந்திக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய போராட்டங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி சமாதானத்தோடு எங்களை நீர் நிறுத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும், நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.